உன் சம்மதம் பெறவே உன்னை நாடி வந்தேன். என்னை பறி கொடுக்க வேண்டும், தாங்கள் வெற்றி பெற வேண்டும். பெரியப்பா, நீங்கள் பிறந்த நாள் முதல் இதுவரையிலும் சகல சம்பத்களையும் ஆண்டு அனுபவித்தும் இன்னும் உங்கள் ஆசை தீரவில்லை. இனி இருப்பவர்கள் குழந்தைகளாயிற்று, அவர்களும் கொஞ்ச நாளைக்கு ஆண்டு அனுபவித்து போகட்டுமே என்ற எண்ணம் உங்கள் நெஞ்சில் கொஞ்சமாயில் உண்டா? பெற்ற பிள்ளைகளை கொன்றாயினும் இன்னும் ஆண்டு அனுபவிக்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு அல்லவா இங்கு வந்திருக்கிறேன். இன்னும் என்ன செய்வது? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசைகளையும் யாரைத்தான் விட்டது? ஐயா, தம்பி பெற்ற பிள்ளை என்று பாராமல் வா பழி கொடுக்கிறேன் என்று வாய் பூசாமல் அழைத்து விட்டீர்கள் அல்லவா? தந்தையே, இன்றைக்கு இருந்த போதிலும் தானாக வீணாகவே அழிந்து போகும் இந்த கடலம் தங்கள் வெற்றிக்கு பயன்படுதே என்றால் அதுவே நான் செய்த பாக்கியமே ஆகும். தாராளமாக எடுத்துக்கொள்ளும், அதற்கு யாரொரு தடையும் இல்லை. ஆனால் இந்த தேகம் அருந்திய தோகமாகையால் நீ எப்போது நாள் வைத்துக் கொண்டே அதை கொள்ளும். நாளைக்கு மறுநாள் வைத்துக் கொண்டு ஐயா, அதுவரையிலும் இந்த தேகம் நிலைத்திருக்குமாயானால் உண்மையாக உமக்கு களவழித்து வருகின்றேன். இதில் யாரும் சந்தேகமே இல்லை. இப்பேற்பட்ட அகண்ட சாம்ராஜ்யத்தை ஆண்டு அனுபவித்த நீரே வந்து 2 கைகளையும் நீட்டி கேட்கின்ற போது நான் இல்லை என்று சொல்லலாமா? ஐயனே, உமது ஆசை அடங்க சுகமாக பெற்றுக் கொள்ளும். நான் சென்று வருகிறேன். வணக்கம் தேவா. நமது 4 வகை சேனைகளும் தயாராகிவிட்டது. குருக்ஷேத்திரத்திற்கு செல்ல தயாராக உள்ளது. பாண்டவர்களிடத்தில் சொல்லப்பா, என்னிடத்தில் ஏன் சொல்கிறாய்? சுவாமி, படைகளெல்லாம் தயாராகிவிட்டபடியால் நாம் இப்பொழுதே குருசேத்திரத்துக்கு புறப்பட வேண்டும். வாருங்கள். தர்மா, நீங்கள் எல்லோரும் முன்னதாக போங்கள், நான் பின்னால் வருகிறேன். சுவாமி, இது என்ன? நாங்கள் முன்னால் போய் தாங்கள் பின்னால் வருவதா? என் மனம் சாந்தி இல்லாமல் பேசுகிறீர்கள். என்ன காரணம்? நமக்கு ஏனப்பா வீண் வன்பு? இப்பொழுது குருசேத்திரத்துக்கு வாவென்று கூப்பிடுவீர்கள். அங்கு கூட்டிக் கொண்டு போய் கழுவுக்கேற்ற கோமட்டி அகப்பட்டான் என்று விட்டுவிட்டு நீங்களும் துரியோதனாரும் ஒன்றாய் கூடிக்கொண்டு இந்த கிருஷ்ணன் தானடா நம் இருவரையும் கூட ஒட்டாமல் கலகம் செய்து கொண்டே வந்தான், இவனை பிடியடா, இவனை அடியடா, சிறையில் வையடா, விரைவில் கொல்லடா வேண்டாம். எனக்கு யார் துணை? வேண்டாமப்பா எனக்கு இந்த வேலை. சுவாமி, என்ன வார்த்தை சொன்னீர்கள்? இந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? என்ன காரணத்தினால் இப்படி பேசுகிறீர்கள்? தர்மா, இந்த பாண்டவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. எல்லா கலகத்தையும் இந்த கண்ணன் தான் செய்கிறான் என்று இந்த உலகம் என்னை பேசும். அந்த பழிச்சொல்லையும் என் தலைமையில் வாங்கி போட்டுக்கொண்டு எந்த நேரத்தில் எது நடக்குமோ, என்ன விளைவுகள் ஏற்படுமோ, நான் எண்ணிய எண்ணமெல்லாம் எப்படி முடியுமோ என்று இரவும் பகலும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு ஆகாரம் நித்திரை இல்லாமல் அவதிப்பட்டு ஐவர்கள் பிழைத்தால் போதும், அவர்கள் சபதம் நிறைவேறினால் போதும், ஆரணங்கு துரோபதை விரித்த கூந்தல் முடித்தால் போதும் என்று எண்ணி நான் பாடுபட்டு கொண்டு வருகிறேன். நீங்கள் என்னடாவென்றால் அது எப்படி நடந்தால் என்ன, நமக்கு பேரும் புகழும் வந்தால் போதும் என்று எண்ணி எதையோ செய்கிறீர்கள். நான் என்ன செய்வது? மைத்துனரே, என் தம்பிமார்கள் ஏதாவது தவறு செய்தார்களா? நான் ஏதாவது தவறி நடந்தேனா? அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் மன்னிக்கவும். எனக்கு தெரிய அப்படி ஒன்றும் நடக்கவில்லையே. அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் சொல்லுங்கள் சுவாமி. நான் என்ன சொல்வது? பெரியோர்கள் செய்யும் பெரிய காரியத்தை சிறியோர்கள் சிதைக்கிறார்கள். அதை நான் சொன்னால் அனைவருக்கும் பகை வரும். நான் என்ன செய்வது? அப்படிப்பட்ட ரகசியமான காரியத்தை நான் அறியக்கூடாதா? என்னவென்று அறியும்படி சொல்லுங்கள் சுவாமி.
கேளுங்கள் தர்மராஜனே, துரியோதனன் முதலிய சத்துருக்கள் எல்லோரும் அடியோடு அழியும்படியாக முகூர்த்தம் வைத்து ஆயுத பூஜை செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணியிருக்க, நமது பகையாளி ஆகிய துரியோதனன் இவ்விடம் வந்து தர்மராஜா தலையறுத்து விழும்படியாக முகூர்த்த நாள் வைத்துக் கொடு என்று கேட்க, அப்படியே உமது தலையறுத்து விழும்படியாக முகூர்த்த நாள் வைத்துக் கொடுத்திருக்கிறான் இந்த சகாதேவன். இப்படி ஒருவரை ஒருவர் அறியாமல் உள்ளுக்குள்ளே நடக்குமானால் நான் ஊரை வளைத்தும் என்ன, உறவு பிடித்தும் என்ன, இன்னும் எந்த எந்த வேலைகளை எப்படி முடித்தும் என்ன பிரயோஜனம்? நிழலில் இருக்கும் பொருத்தம் வெயிலில் தெரியும் வருத்தம் என்பது பழமொழி போல நான் பட்டப்பாடு எனக்கு தெரியும், இவனுக்கு என்ன தெரியும்? தம்பி சகாதேவா, மாமா சொல்வதெல்லாம் உண்மையா? உண்மைதான் அண்ணா. நேற்று ராத்திரி துரியோதன மகாராஜன் என்னிடம் வந்தார். நான் அவருக்கு மரியாதை செய்து ஆசனம் அளித்து அமர வைத்து ஏதன்னா இவ்வளவு தூரம் என்று விசாரித்தேன். அதற்கு அவர் எனக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நேரிட்டு படை கூடியிருப்பதால் தர்மராஜன் தலை போகும்படியாக நல்ல நாள் உன்னை கேட்டு வைத்துக் கொண்டு ஆயுத பூஜை செய்து ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று கேட்டார். நானும் அப்படியே வாரம், நாள், திதி, ஓரை, சுத்தி முதலியவையும் நன்மையாக அமையக்கூடிய அமாவாசையின் என்று ஆயுதம் எடுத்துக் கொள்ளும் என்று நாள் வைத்துக் கொடுத்தேன். அண்ணா, நாமோ பகையாளியாக இருக்க அவனை நினைக்காமல் என்னிடமே நாள் வைத்துக் கொடு என்று கேட்டபடியால் சத்தியம் தவறக்கூடாதே என்பதற்காக நாள் வைத்துக் கொடுத்தேன். தம்பி சகாதேவா, இப்படி வா. ஆஹா, என் அருமை தம்பியே, இன்றுதானடா என் தம்பி என்பதை நிரூபித்து இருக்கிறாய். அப்பா, சத்தியம் தவறாத உத்தமனே, உன் உண்மை ஒன்றே எனக்கு போதுமடா. இந்த உலகம் உள்ளவரை உன் புகழும் பெருமையும் இந்த தருமனுக்கு தம்பி என்ற தத்துவமும் மறையாது. நான் இன்று பெருமகிழ்ச்சி அடைகிறேன்டா. கேட்டீர்களா சபையோர்களே? உழவன் இல்லாமல் ஊரழியாது என்பது போல் இவர் அனுமதி இல்லாமல் இந்த சகாதேவன் இப்படி செய்வானா என்ன? குழந்தையினுடைய தொடையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டினால் குழந்தை தூங்குவது எப்படி? நீங்களே சொல்லுங்கள். இவர் பெரியவர் என்று சொன்னால் ஏனடா இப்படி செய்தார், புத்தி இல்லாதவனே என்று இவரை தண்டிக்காமல் இவரை கட்டி தழுவி முத்தமிடுகிறாரே, இந்த அநியாயத்தை நான் யாருடன் சொல்வேன்? மக்களே, பார்த்தீர்களா? இவர் பெரியவர் என்று இதுவரையிலும் விதை விளைய வேண்டும், பகை களைய வேண்டும் என்று நான் பட்டப்பாடெல்லாம் விழலுக்கு இறைத்த நீரை போல் வீணாயிற்றே. நான் என்ன செய்வேன்? தர்மராஜனே, அதிகாரி வீட்டில் திருடி தலையாரி வீட்டில் அடுக்கி வைத்தார் போல் இதை நான் உம்மிடத்தில் சொல்லிக் கொண்டேன். இனி எது நடந்தாலும் வாய் பேசாமல் இருக்கும்படியாக செய்து விட்டேன். எனக்கு என்ன கெட்டு போனது? இது போகட்டும். இனிமேல் நடக்கும் காரியங்களுக்கு என்ன சொல்கிறீர்கள்? இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்று கட்டளையிட்டால் அதன்படி நடக்க அடியேன் காத்திருக்கிறேன். கேளுங்கள் தர்மராஜனே, துரியோதன் முதலிய சத்துருக்கள் எல்லோரும் நாளை அமாவாசை என்று நாள் வைத்து பராசக்தி பூஜை செய்து பலி கொடுத்து ஆயுதம் எடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். நாமும் அதை போலவே ஆயுத பூஜை செய்து வீரமாகாளிக்கு பலி கொடுத்து ஆயுதம் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் துரியோதனனை வெற்றி பெற முடியும். ஆகட்டும் சுவாமி, இப்பொழுதே ஆடு, மாடு, குதிரை, ஒட்டகம், காட்டெருமை இவைகளில் எவை வேண்டுமோ அவைகளை பலி கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன். தர்மநந்தனா, இவையெல்லாம் உலகத்தில் சாதாரணமான காரியங்களுக்கு செய்வதுண்டு. நாம் தொடங்கி இருப்பதோ பெரிய காரியம். துரியோதனனோ வெகு பெரியோர்களுடைய திவ்ய நட்பு கொண்டு திடகாத்திரமான மனிதனை நரபலி கொடுக்க திட்டமிட்டிருக்கிறான். நாமும் அதை போலவே ஒரு திடகாத்திரமான மானிடனை நரபலி கொடுக்க வேண்டும். உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள். சாதாரணமாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டீர்கள். இது என்ன, கடையில் விற்கிற சாமானமா?
காசு கொடுத்து வாங்கி வந்து செய்வதற்கு மானிட பணி அல்லவா? அதுவும் சாதாரண மானிடனா? 32 அங்க லட்சணமும் பொருந்தியவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்கள் நமது கூட்டத்தில் சில பேர் தான் இருக்கிறார்கள். அதுவும் அவர்களும் வெவ்வேறு காரியங்களுக்காக நியமிக்கப்பட்டு விட்டார்கள். அதாவது சல்லியன் ஒருவன் இருக்கிறான். அவனோ துரியோதனுக்கு துணை போய்விட்டான். அடுத்தது அர்ஜுனன் ஒருவன் இருக்கிறான். அவனை பலியிட்டு விட்டால் மற்ற நால்வரும் அடிந்து போவார்கள். அதுவும் முடியாது. இன்னும் அரவன் ஒருவன் இருக்கிறான். அவனோ துரியோதன மகாராஜனுடைய களபலிக்கு உடன்பட்டு விட்டதாக கேள்வி. அதுவும் முடியாது. செல்லும் செல்லாதற்கு செட்டியார் இருக்கிறார் என்பது போல நான் ஒருவன் இருக்கிறேன் தர்மநந்தனா. என்னை பலி கொடுத்தாயிலும் உங்கள் தபத்தை முடித்துக் கொள்ளுங்கள். வேறு என்ன செய்வது? சுவாமி, என்ன வார்த்தை கூறினீர்கள்? உங்களை களபலி கொடுத்து நாங்கள் நாட்டை பெற்றுக் கொள்வதா? வேண்டாம், மீண்டும் காட்டுக்கே போகிறோம். இப்படிப்பட்ட கொடுமையான வார்த்தையை இனியும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. தம்பிமார்களா, எழுந்திருங்கள், புறப்படுவோம். ஐயா, அவசரப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள். இந்த நாடகத்தை நடத்தி முடித்துவிட்ட நாராயணனே, நன்றாக வலை வீசி விட்டீர்கள் அல்லவா? நீர் எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும். என்னை வீரமாகாளிக்கு பலி கொடுக்க வேண்டும். அவ்வளவுதானே? ஆகட்டும். நீர் எண்ணிய எண்ணம் ஈடேறாமலா போகும். என்னை இதற்காக வேண்டி சொல்லாமல் சொல்லி எல்லோரையும் கிள்ளிவிடலாமா? என்ன தந்தையே, நேற்று ராத்திரி துரியோதன மகாராஜன் என்னிடத்திற்கு வந்தார். நான் அவரை வணங்கி ஆசனத்தில் அமரச் செய்து, ஏது வேண்டி இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று கேட்டபோது அதற்கவர் பாண்டவர்களுக்கும் எங்களுக்கும் பகை ஏற்படுத்தியிருக்கின்றபடியால் நீ காணிக்கு வர வேண்டும் என்று இரு கைகளையும் நீட்டி கேட்கின்ற போது நான் இல்லை என்று சொல்லாமல், ஆகையால் இப்படியே என் பெரிய தந்தையை பார்த்து நீங்கள் எப்போது காணிக்கு கொடுக்க நினைக்கின்றாயோ அப்போது அதுவரையிலும் இந்த தேகம் நிலைத்திருக்குமாயானால் உண்மையாக நான் களபலிக்கு வருகின்றேன் என்று சொன்னதுதான். இப்போது நான் வேறு சொல்ல மாட்டேன். மாமா, நீ முந்திக் கொள்வதனால் இப்போது உமக்கு சொந்தமாக இருக்கின்றேன். என்னை காளிக்கு பலி கொடுத்து காரியத்தை முடித்துக் கொள்ளுங்களே. இப்போது உமக்கு சந்தோஷம் தானே? நீ உங்களுக்கு நன்றாக நிச்சய வரும் அல்லவா? இது என்ன அநியாயம்? நான் ஒன்று சொல்ல போய் நான் ஒன்று விளைந்து விட்டதே. அரவா, உன்னை துரியோதனன் வந்து களபலி கேட்டானா? அடடா தர்மராஜனே, கேட்டீரா சங்கதியை? கிணறு வெட்ட போய் பூதம் பிறந்த கதையாக அல்லவா இருக்கிறது. நேற்று வரை நாதியாரை கொள்வதற்கு 18 நாள் எதற்கு? நான் ஒருவனே சென்று அரை நொடியில் அதமாக்கி விடுகிறேன் என்று சொன்னவன் இன்று இப்படி ஆகிவிட்டானே. என்ன ஆச்சரியம்! அவன் பிழைக்கும் வழியை அவன் தேடிக் கொடுக்கிறான். நான் ஒருவன் மட்டும் ஏன் வீண் அலைச்சல் படுவானே? அரவா, என் மகனே, இப்படி வா. ஆஹா, என் கண்ணே, சந்திர குலத்தை விளைவிக்க வந்த மாணிக்க தீபமே, கேட்டவர்களுக்கு தன் உயிரையே தருகிறேன் என்ற தவள் புதல்வனே, நீதாண்டா என் மகன், என் ஆறுயிர் செல்வமே. உன் வீரத்தை நான் என்னவென்று பாராட்டுவேன். கேட்டீர்களா சபையோர்களே? இவர்கள் எல்லோரும் இப்படி ஒன்றுபட்டுக் கொண்டிருக்க நான் வேலை கட்டு போய் ஆற்றில் போகிற தளத்தை ஐயா குடி அப்பா குடி என்பது போலல்லவா இருக்குது கதை. தர்மராஜனே, கட்டி தழுவியது போதும், காரியத்தை பாருங்கள். நாம் அரவணை களபலி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதற்கு தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஐயோ, இது என்ன கொடுமை! பெற்ற மகனையே பலி கொடுத்து இந்த நாட்டை நான் பட்டம் கட்டி ஆள்வதா? வேண்டவே வேண்டாம். இப்படிப்பட்ட அரசாட்சி எனக்கு ஒருபோதும் வேண்டாம். தர்மராஜனே, அரவணை பலியிடுவது என்றால் அவன் தலையை அறுத்து
பலியிட வேண்டும் என்று எண்ணிவிட்டீர் போலும். அப்படி ஒன்றும் இல்லை.